மை ஸ்பேஸ் ஆன் எர்த் சீரீஸில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, என்னுடைய 5 month ப்ரிப்ரேஷன். எத்தனையோ யூடியூப்லாம் பார்த்தேன், என்னென்னமோ நோட்ஸ்லாம் எடுத்தேன். எதுக்குமே வேலைக்கு ஆகலை. களத்தில் இறங்கி பாத்ரூம் எதுவாக இருந்தாலும் அப்படின்னு செக் பண்ணும்போது மேலே வந்து புதுசாகவே பைக் சின்ன ஷார்ட் ட்ரிப், சென்னை டு பாண்டிச்சேரி, சென்னை டு திருச்சி, திருச்சி டு கோயம்புத்தூர். चलो जी। ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ட்ரையல் பண்ணும்போது என்னால் பண்ண முடியுமா, முடியாதா, லாங் டிஸ்டன்ஸு போக முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு செல்ஃப் செக் நம்ம பண்ணோம்ல. என்னெல்லாம் ஆசை இருந்தாலும் நம்ம பண்ண முடியுமாங்கிறது ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறி. அதனால் இதை சின்ன ட்ரையல் பண்ணேன். அப்புறம் 1 மாதம் அப்படியே பிரேக் விட்டேன். ஆரம்பத்தில் அப்படியே ஆரம்பிக்கும் போது நம்ம நல்லாயிருக்கும். அப்புறம் போக போக பார்த்தா நம்ம இல்லை நம்ம ஒத்து வராது நம்ம விட்டுருவோம். ஸோ அதான் அந்த 1 month பிரேக் விட்டுட்டு திரும்பி யோசித்தேன், போக முடியுமா வேணாமா அப்படின்னு. அந்த நான்ஸ்டாப்பாக அந்த லாஸ்ட் ஒரு ஒன் மந்த் எனக்கு அந்த ஒரு மைண்டில் இருந்து அந்த போகலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருந்துக்கிட்டே தான் இருந்தது. ஸோ ஜூலையில் ஆரம்பித்தேன், ட்ரிப் ஆரம்பித்தாச்சு. கிளம்புறதுக்கு முன்னால் ஒரு நல்ல ஒரு சர்ப்ரைஸ் என் ஃப்ரெண்டு கொடுத்தான், பிரபு, கோயம்புத்தூர்லேருந்து. அவன் பெரிய பேனர்லாம் இன்னும் ரெடி பண்ணி தேங்காய்லாம் உடைச்சி வழி அனுப்பும்போது கொஞ்சம் எமோஷனல் ஆகிடுச்சு. தேங்க்யூடா அமைச்சி. ஓகேடா, ஓகே, தேங்க்ஸ், பாய். ஒரு வழியாக கிளம்பியாச்சு. இந்த டைம் ஐ திங்க் மன்சூன் வேறையா, ஸோ அதனால் இப்போ எப்படி இருக்க போகுதுன்னு எதுவுமே தெரியல. ஸோ போக போக தான் அப்டேட் பண்ணோம். ஆனால் கண்ணூரில் நான் வந்துட்டு இது ரூம் புக் பண்ணியிருக்கேன். எப்படி நைட்டுக்குள்ளே போய் சேர்ந்துருவேன். 274 கிலோமீட்டர் காமிக்குது மேப்பில், 7 hours. பட் நின்று போனால் கூட ஒரு 8-9 hours போயிடலாம். ஃப்ளட்டு எப்படின்னு தெரில, அது பேஸ் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். ரைட் திரும்புகிறோம், பாலக்காடு மெயின் ரோடு. ஆனால் ஃபுல்லாக வேலை போயிட்டுருக்குங்க, ஃபுல் டிராஃபிக் ஜாம். எத்தனை வருஷம் ஆகும்னு தெரில. வானத்தை பார்த்தா மழை பெய்ய போகுதுன்னு நினைக்கிறேன். ஹோல் கிளைமேட்டே மாறிடுச்சு. காலையில் 6 மணிக்கு கிளம்ப வேண்டியது நான். அப்புறம் கொஞ்சம் அப்படியே லேட்டாகி கடைசியாக கிளம்பும்போது 11+ ஆயிடுச்சு. 11:30 மணிக்கு தான் கிளம்புனேன். ஸோ கண்ணூர் வந்து 7 மணிக்குள்ளே போய் சேரணும், 7-8 மணிக்குள்ளே. ஒரு 20 கிலோமீட்டருக்குள்ளே எல்லாமே ஹோல் கிளைமேட்டே மாறிடுச்சு. ஒரே சிட்டியில் ஒரே புழுக்கமாக இருந்தது. இங்கே வந்து சில்லுன்னு ஆயிடுச்சு கிளைமேட். ஒரு வழியாக மெயின் ரோடு வந்தாச்சு, பாலக்காடு மெயின் ரோடு. எப்போ வேணாலும் மழை பெய்யலாம்.
ஐ திங்க் பைக்குக்கெல்லாம் ஒன்றும் காசு இங்கே கட்ட வேணாம்னு நினைக்கிறேன். டூ வீலர் 3 வீலருக்கு கட்ட வேணாம். முதல் டோல்னாக்கா சிட்டி உள்ள வந்தாச்சு. இப்போ சிட்டியிலேருந்து ஒரு நாளைக்கு முன்னாலும் சரியான மழை. நியூஸில் வந்தது இங்கெல்லாமா ஃப்ளட் ஆகிடுச்சு அப்படின்னு. ஓட்டப்பாளையம் வழியாக போயிட்டுருக்கேன். பர்சனலாக இறங்கி போகும்போது தான் எனக்கு தெரியுது அதுக்குள்ளே இருக்கிற ப்ளஸ் அண்ட் மைனஸ். அதனால் தியரிட்டிக்கல் நாலேஜ் அப்படிங்கிறது ஒரு அளவுக்கு ஒரு ஐடியா கிடைக்குமே ஒழிய அதை நம்ம அப்ளை பண்ணும்போது தான் நம்மளுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் அதில் வருது. ஏழு மணிக்கு போகிறது இப்போ 8:20 காமிக்குது. ஐ திங்க் தான் போய் சேர்கிறதுக்கு 10 மணி ஆயிரும் நினைக்கிறேன். ஃபோன் பேட்ரி சார்ஜ் ரொம்ப குறைஞ்சிருச்சு. டீ கடையில் எங்கேயாவது இருக்கும் பிள்ளைங்க இருந்ததுனாக்க சார்ஜ் போடணும். மல்லப்புரம் பாலக்காடு ஹைவே எல்லாம் பேட்ச் ரோடு அவ்வளோ சரியில்லை. 40க்கு மேலே போக முடியல. அங்கே ஆடிப்புறத்தை நான் தாண்டி போயிட்டுருக்கேன். கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கேன். அடுத்தது பார்ப்போம் என்ன வருதுன்னு. ஒரு 3 ஹவர்ஸாக நான் ரைட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆல் த வே இதே கிடையாது, காலியான இடம் அப்படிங்கலாம் எதுவுமே இல்லை. ஃபுல்லாக குட்டி ஊருங்க. ஆனால் ரிச்சாக இருக்குது. ஒரே கிளைமேட் நல்லாயிருக்கு. அடுத்த ஒரு 200 கிலோமீட்டர் 300 கிலோமீட்டர் இந்த ரேஞ்சில் தான் எவ்ரிடே இல்லை 2 days ஒன்ஸ் நான் ரைட் பண்ண போகிறேன். ஸோ ஜஸ்ட் நம்ம எக்ஸ்ப்ளோரிங். ட்ரெஸ்லிங் ஆரம்பிச்சிச்சு. இப்போ எங்கே மழை பெய்யும் இப்படின்னு தெரில. மழை அப்படியே ட்ரெஸ்ஸில் பெஞ்சிக்கிட்டே இருக்குது. எங்கே பார்த்தாலும் தெய்யா. ஸோ இந்த ஒரு 3 hours காமிக்குது கண்ணூருக்கு. ஆறு நல்லா இருக்குல்ல. தமிழ்நாட்டிலலாம் நான் ஆறை பார்க்கவே இல்லை. இங்கே ஆறாக ஓடிக்கிட்டு இருக்கு. பெரிய டிராஃபிக் இங்கே. ஆம்புலன்ஸ் போகுது. டைட்டாக இருக்குது டிராஃபிக் இது. கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டருக்கு மேலே அந்த டிராஃபிக் இருக்குது. 5 ஆம்புலன்ஸு. என்ன நடக்குதுன்னே தெரியல. கோழிக்கோடு டவுன். நைட் ஆகிவிட்டது. என்ன இப்போ நான் ஒரு 11 மணிக்கு ஆரம்பித்தேன். கிளம்பும்போது ஒரு மாதிரி இமோஷனலாக இருந்தது. அதுக்கப்புறம் அந்த க்யூரியாசிட்டி பில்டப் ஆகிடுச்சு. இப்போ அடுத்தது என்ன எப்படி போக போகிறோம்.
மழை பெய்ய ஆரம்பிக்குது. இது ட்ரிஸ்லிங் கிடையாது, மழை. பார்க்கணும் எங்கேயாவது நிறுத்தணுமா இல்லை அப்படின்னு பார்க்கணும். ஒருவரையும் நான் கண்ணூர் வந்து சேர்ந்துட்டேன். இப்போ தண்ணி வந்திருக்கேன். கம்ப்ளீட்லி டெட் சைலன்ஸ். மழை அப்படியே ட்ரிஸ்ஸில் ஆகிட்டே இருக்கிறதுனால யாரும் அவ்வளோ வெளியே வரதில்லை போடுறது. அதனால் ஃபுல்லாக கம்ப்ளீட்லி டெட் சைலன்ஸ்.